எனக்கு வயசாகிடுச்சு. இனிமே கோவில் குளம்னு யாத்திரை போக வேண்டியதான். முன்ன மாதிரி யாரையும் கண்டபடியா திட்ட முடியல, பட்டு பட்டுன்னு அடிக்க முடியல. இனிமே உங்களை முழுசா கவனிச்சுக்கிறதுக்கு எனக்கு பதிலா என் புள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவனை நீங்க வேலைக்கு வச்சுக்கணுங்க ஐயா. பெரியசாமி, பெரியசாமி, வாராஜா. பெரியசாமி, ஐயா கூப்பிடுறாரு. வாராஜா, வா. இவன் தாயா என் புள்ள. வணக்கம். என்னையா உன் மாமன் ஒன்ன மாதிரியா இருக்கான்? என் புள்ள என்ன மாதிரி இல்லாம பின்ன உங்க மாதிரியா இருப்பான்? மூஞ்சி ஒன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, வாய் ஒன்ன மாதிரி இல்லையே. பெரியசாமி, இதுவரைக்கும் ஐயாவுக்கு எல்லாமே நான் தான். இனிமே அவருக்கு எல்லாமே நீதான். அவர் நடந்தா அவர் காலுக்கு நீ செருப்பா இருக்கணும். அவர் படுத்துக்கிட்டா அவர் உடம்புக்கு நீ போர்வையா இருக்கணும். அவர் சாப்பிட்டா அவருக்கு முன்னால் நீ இலையா இருக்கணும். அவர் பல்லு தேய்ச்சா அந்த பல்லுக்கு நீ பேஸ்டா இருக்கணும். அவர் வாய் கொப்பிடிச்சா அந்த வாய்க்கு நீ நல்ல தண்ணியா இருக்கணும். அவர் மொத்த சொத்துக்கு நான் வாரிசா இருக்கேன். அப்பனும் மௌனம் சேர்ந்து ஏன் சொத்தை பங்கு போடுறீங்க? நீ உள்ள போ. நீ நான் வெளியே போறேன். ஐயா வணக்கம். இங்க எங்கடா வந்த? உங்க பிள்ளைய நீங்க பாத்துக்கிட்டு இருந்த வேலைய ஐயாட சொல்லி ஒப்படைச்சிட்டீங்க. அதே மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்த உங்க கேண்டீனை என் பையன் ஒப்படைச்சு. ஏண்டா டேய், ஐயா எனக்கு கொடுத்த அந்த டீ கேண்டீனை உன் பையனுக்கு நான் கொடுக்கணுமா? இந்த வீட்டுல நான் சம்பாதிக்கிறதை விட ஃபேக்டரியில வேலை செய்யற 1000 தொழிலாளி குடிக்காங்களே டீ, அதுதான் நான் சம்பாதிக்கிறேன். அந்த டீ கேண்டீன் உன் பையன் அடிக்காதீங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க. நான் பாத்துக்கிட்டு இருந்த டீ மாஸ்டர் வேலையத்தான் என் பையனுக்கு கேட்டேன். உங்க கேண்டீனை கேட்கவே இல்லைங்க. ஐயோ, உன்னை தப்பா நான் புரிஞ்சுட்டேன். சரி, வருத்தப்படாத. என் புள்ள கிட்ட சொல்லி அந்த டீ மாஸ்டர் வேற உன் புள்ளைக்கே தர சொல்றேன். சரிங்க. என்ன இங்க எல்லாம் வரக்கூடாது, நாய் கடிச்சு வச்சிரு. மகனே, நீ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பனோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறியாப்பா? உங்க ஆசை என்னப்பா? அந்த கேண்டீனை நமக்கு சொந்தமா வைக்கணுமா, இல்ல தினமும் கலெக்ஷன்ல பாதி தட்டிட்டு வந்துட்டுமா? ஐயோ, அதெல்லாம் வேணாப்பா. நம்ம உழைச்சி சம்பாரிச்சா அதுவே போதும். என் லட்சியம் எல்லாம் வேற ஒண்ணும் இல்லப்பா. எக்காரத்தை கொண்டு அந்த பெரிய சாமிட்டு நீ அடிவே கூடாது. அவன் என்ன அடிக்கணும்? எந்த நேரத்துல என் தாத்தா பொன்னுச்சாமி அவன் தாத்தா வேலுசாமிட்ட அடி வாங்கினானோ அன்னையில இருந்து இந்த முனுசாமி அவன் புள்ள மாடசாமிட்ட அடி வாங்காத நாளே இல்லை. அந்த பரம்பரை அடி கொடுக்கிற பரம்பரை, நாமெல்லாம் அடி வாங்குற பரம்பரை. அதனால நீயாவது அடி வாங்காம நம்ம பரம்பரை மானத்தை காப்பாத்தியோப்பா. சரிப்பா. என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய், நல்லா பாடுறா. செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்திலேயே மாற்ற. டேய், இங்க பாடுறா. இது யாரு இது? இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு, ஆற்றல், பேரு, புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பூதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசாயிருக்கு. ஏண்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்க ஐயா. என்ன இல்லங்க ஐயா, நொல்லங்க ஐயா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க. இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன்னு தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே எட்டிட்டு மிதிக்கணும். என் மகனை நீ அவனாரா? நான் வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே? ஏன் பிறந்தாய் மகனே? எந்த நேரத்துல எந்த பாட்டை போடுறா?